சிம்பிளான எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு சூடாகி பொரிஞ்ச உடனே சட்டுன்னு நீள் வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள் அதே ஆயிலில். பெரிய வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் வரமிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாயும் ஃப்ரை பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்குங்க. நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் ஆட் பண்ணி வதக்குங்க. தேவையான மஞ்சள் பொடி, தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணி ரிட்டன் வதக்குங்க. நல்லா வதக்கணும். நல்லா ஓரளவுக்கு முக்கால் பதம் வதங்கின வேட்டி நம்ம ஹீரோ எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு ஆட் பண்ணி வதக்குங்க. எக்கோட பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ வரன்னு வதக்க தேவையில்லை. பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு லைட்டாக சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். சிம்லேயே வச்சு தீயை விட்டுறாதீங்க. ஸ்லோவாக வருங்க. அப்படியே நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். டைம் ஆக ஆக தான் அந்த டேஸ்ட் நிறைய கூடி வரும். வதங்கினதுக்கப்புறம் ஒயிட் ரைஸை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கிளறுங்க. கிளறுனீங்களா நமக்கான எக் ரைஸ் ரெடி. நீங்களும்